எனக்கு அருமையானவர்களே, யாத்ராகமம் 34:10 34 அதிகாரம் 10 பைபிள் அப்படி சொல்லுது. பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன்னுடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தான் ஒரு உத்தியோகத்திற்காக அழைத்த ஒரு மனிதனிடத்துல இறங்கி வந்து பேசுகிறார். மோசே என்கிற ஒரு மனுஷனை தேவன் கண்டு அவன் மேல் அன்பு வைத்து தன்னுடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக பார்வோனிடத்தில் பேசுகிற ஒரு உத்தியோகத்தை அவனுக்கு கொடுத்து, அந்த உத்தியோகத்துல அவன் சோர்ந்து போகும்போது அவனை ஸ்திரப்படுத்துவதற்காக, கடவுள் அவனை தேற்றுவதற்காக ஒரு அருமையான வார்த்தையை பேசுகிறார். இன்றைக்கும் எங்கேயாவது சோர்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து இந்த வசனத்தை கொடுத்து ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன்னு மோசேக்கு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மோசேக்கான அங்கீகாரத்தை மோசே யாருக்காக வேலை செய்தானோ அவர்கள் கொடுக்கவில்லை. அவன் யாருக்காக பிரயாசப்பட்டு போராடினானோ அவர்கள் இவனை கடிந்து கொண்டார்கள். அப்போ அவனுடைய இருதயம் ஜனங்களை நினைத்து சோர்ந்து போகும்போது கர்த்தர் சொல்றாரு, அவங்க உன்னை புறம்பே தள்ளினாலும், அவங்க உன்னை கனம் பண்ணலனாலும், அவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை கனப்படுத்துவேன், நீ கலங்காதே என்று சொல்லி மோசேயை தேற்றும் விதமாக ஒரு வார்த்தையை சர்வ வல்லவர் சொல்லுகிறாரு. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் இந்த ஆண்டவரை நம்பி இத்தனை வருஷம் ஓடி வந்து அநேக காரியங்கள்ல டிசப்பாயின்மெண்ட்ஸை பார்த்தாலும் அவருடைய சமூகத்திலேயே தக்க வைத்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து என் ஆண்டவர் சொல்றது, நான் இன்னைக்களவும் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. ஏன் உன்னை கைவிடாம நான் உன்னை கைப்பிடிச்சு நடத்திட்டு இருக்கிறேன்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு விசேஷம். அந்த அன்பை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக சில அதிசயங்களை செய்ய வேண்டிய சூழல் உன் வாழ்விலே வந்தாலும் நான் செய்தெடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதங்களை செய்தெடுத்து தான் உன்கிட்ட அந்த அன்பை அநேகருக்கு முன்பாக நிரூபிக்கணும்னா நிச்சயமாய் நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். கடந்த காலங்கள்ல செய்ததை போல அல்ல, ஒரு புதிய அதிசயமான காரியத்தை ஆண்டவர் கொஞ்ச நாள்ல உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லுகிறார். எதை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு சோர்ந்து போய் துவண்டு போய் உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது, உன்னோட கூட இருக்கிறன்னா, உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் யாருக்கும் செய்யாத காரியம், ஆகவேதான் அது பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழல்ல இன்று நின்று கொண்டிருந்தாலும் உங்களை பார்த்து ஏசப்பா சொல்லுகிறது, உன் வாழ்க்கை சூழ்நிலையை நான் மாற்ற போகிறேன், நீ தைரியமா இரு. இந்த நாளைக்கு பின்பு உன்னுடைய வாழ்க்கையில நான் உன்னோடு கூட இருக்கிறத எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை காண பண்ணுவேன். நிச்சயமாய் நான் பயங்கரமான கிரியைகளை செய்து அநேகருக்கு முன்பாக நீ என் தாசன், என்னால் மறக்கப்படுவது இல்லை என்பதை நான் நிரூபிப்பேன் என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ ஏசப்பா கையை பிடிச்சிட்டு இருக்கிற இல்லையா, அவர் உன் கையை பிடிச்சிட்டு இருக்கிறார் இல்லையா, இந்த உறவு ஆழமாய் அவரால் உண்டாக்கப்பட்டது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவர் உன்னோடு கூட தங்கி இருந்து தன்னுடைய அன்பு நிமித்தம் உன்னை தேற்றி எடுத்து அரவணைத்து அநேகருக்கு முன்பாக உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். அவர் உன்னை நேசிக்கிறார். ஒரு நாளும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அவருடைய சமூகத்துல தங்கி இருப்பதை நீ நிறுத்திடாத, ஜெபிக்கிறத நிறுத்திடாத, வார்த்தைகளை தியானிக்கிறத நிறுத்திடாத. உனக்கான நேரத்திற்கு அவர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அநேகர் ஆச்சரியப்படுவார்கள் உன்னை கண்டு. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென்.